சுப்பிரமணியபுரம் படத்த எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு மாட்டும், புதுசா. அப்படி சமீபத்தில என் கண்ல மாட்டுன ஒரு விஷயம் இருக்கு. இவங்களுக்கு பணம் வரும். அப்ப கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுவாங்க லைஃப. தியேட்டர்ல ஒரு மொமெண்ட் வச்சிருப்பீங்க. ராவடியா இருப்பாங்க தியேட்டர்ல. அப்போ அவங்களேருந்து ஒரு 2, 3 ரோ முன்னாடி ஒரு சின்ன ஹோமோசெக்சுவல் மொமெண்ட் ஒண்ணு வச்சிருப்பீங்கல்ல. அத பத்தி சொல்லுங்க. அத பத்தி என்னத்த சொல்றது? அது அந்த பக்கம் வச்சு அதையே நீ பார்க்குற. அது கொஞ்சம் தள்ளி தானே வச்சிருக்கேன். இல்ல அதான் ஒரு நல்ல டீட்டெயிலிங்ல. ஆ அது சில விஷயங்கள் நீங்க பார்த்தா, பார்க்காட்டியும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது அங்க நடக்கிற ஒரு விஷயம். ஒரு தியேட்டர்ல அப்போ உள்ள தியேட்டர்லலாம் அந்த மாரி நடக்கும். அந்த டைம்ல நடக்கும். யா. அந்த தியேட்டர்ல ஆள் இல்லாத தியேட்டர்ல அந்த மாரி அப்படி அப்படி ஒரு தியேட்டர்ல ஓடாத, ஆள் இல்லாத தியேட்டர்ல அப்படி நடக்கிற ஒரு விஷயம். அது அந்த பக்கம் ஆ வச்சிருப்போம். இங்க இவங்க தூங்கிட்டு இருப்பாய்ங்க. ஏன்னா தியேட்டர்ல பழைய படங்கள் ஓடுது. அங்க வந்து என்ன இருப்பாங்க, அவங்க ரிலாக்ஸ் இவங்க ஒளிஞ்சிருப்பாங்க. அப்ப சில பேர் இதுக்கு வந்திருப்பாங்க. பெரிய க்ரவுட் இருக்காதுல்ல. ஓ! அந்த இதுக்கு ஒதுங்கி இருப்பாங்க. அப்படி அந்த தியேட்டர்ல கூட்டம் இல்லாத தியேட்டருக்கு எப்படி வருவாங்க? யார் வருவா? என்ன இது பண்ணுவாங்க? அப்படின்றதுக்காக அந்த டீட்டெயிலுக்காக அந்த இது. எனக்கு ஏன் அது புடிச்சிருந்துச்சுன்னா, நீங்க அத வச்சு ஒரு தப்பான காமெடியோ, இல்ல இவங்க வந்து அவங்கள கிண்டல் பண்ற மாரியோ எதுவுமே வைக்கல. அவங்களும் இருக்காங்க, இவங்களும் இருக்காங்க. இந்த ஊர்ல இப்படி ஒரு தியேட்டர் இருக்கு. ம். ரொம்ப நார்மலா நீங்க அத வச்சிருந்தீங்க. ம். அது ரொம்ப அது புடிச்சிருந்துச்சு. பழைய தியேட்டரு, பழைய படங்கள் ஓடுது. அப்ப கூட்டம் கம்மி. ஒரு ரேரா இந்த மாரி இவங்க தான் வருவாங்க அப்படின்ற ஒரு தண்ணி அடிச்சுட்டு வருவாங்க, இல்ல போதையில வருவாங்க. இவங்க தான் வருவாங்க. அப்ப ஒளியிறதுக்கும் இவங்க அங்க வந்து அங்க தான் இவங்க கூட்டமுள்ள தியேட்டர்ல இவங்க ரிலாக்ஸா இருக்க முடியாது. கரெக்ட். ஏன்னு கேட்காத தியேட்டர்ல தான் அவங்க ஏன் யார் என்னன்னு கேட்காத ஒரு தியேட்டர்ல தான் இவங்க ரிலாக்ஸா இருக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு இது. பிரில்லியன்ட் டீட்டெயிலிங்.